ஒரு தாயின் உள்ளம் எப்படின்னா, ஒரு குழந்தை ரொம்ப நோஞ்சானா இருக்கு, வலிமையே இல்லாம இருக்குன்னா, அது பொதுவாவே எங்கேயும் விஷமம் பண்ண போகாது. நமக்கு தெம்பு இல்ல, நாமா விஷமம் பண்றேன்னு போய் மாட்டிக்க வேண்டான்னு அது ஒதுங்கி இருந்துரும். ஆனா எந்த குழந்தைக்காவது நல்ல தெம்பு இருக்குன்னா, நமக்கு தான் தெம்பு இருக்கே, போய் விஷமம் பண்ணுவோம்னு போய் ஏதாவது விஷமம் பண்ணி 2 அடிபட்டு, அடிய வாங்கிட்டு திரும்ப வந்துரும். அது போல அந்த தாய்ப்பாசத்துல பெரியாழ்வார் சொல்றாராம், பகவானே நீ மல்லாண்ட திண்தோழனாவே இருக்க வேண்டாம். உனக்கு தோல் வலிமை இல்லாம இருந்தா கூட நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா வலிமை இல்லையேன்னு பயந்துண்டாவது நீ எங்கேயாவது போகாம இருப்ப. இப்போ மல்லாண்ட திண்தோள், நல்ல வலிமை மிக்க மல்லர்கள் மீது ஆளுமை செலுத்தக்கூடிய தோல் வலிமை, திண்தோள், திண்மை மிக்க வலிமையான தோல் இருக்கிறதுனால தோல் இருக்கேங்கிற தைரியத்துல நீ பாட்டுக்கு இரணியனோட சண்டைக்கு போயிடுற, ராவணனோட சண்டைக்கு போயிடுற, கம்சனோடு சண்டைக்கு போயிடுற, வயத்துல நெருப்ப கட்டிட்டு உனக்கு ஆபத்து வராம இருக்கணுமேனு நான் அல்லவோ பொங்கி பறித்து பல்லாண்டு பாட வேண்டியிருக்கு. பகவானே இந்த தோல் வலிமையை பார்த்தாதான்டா இன்னும் பயமா இருக்குன்ட்டார்.